முழு மனதோடு நாங்கள் அவரோடு பேசுவோம், நாங்கள் ஒப்பு கொடுப்போம், கரங்களை நீட்டி சொல்லுவோம். ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, உமக்கு நன்றி தகப்பனே. இந்த புதிய ஆண்டிலே ராஜா நீர் எங்களோடு இருக்கிறீர் கத்தா. நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்துக்காக ஸ்தோத்திரம் ஐயா. நீர் வாக்குத்தத்தம் கொடுத்தவர், வாக்கு மாறாதவர், உண்மையுள்ள தேவன், ஜீவிக்கிற தேவன். உங்களுடைய இருதயங்கள் கலங்காதிருப்பதாக வேதம் சொல்லுகிறது. கலக்கம் வேண்டாம் அப்பா. இந்த கால பொழுதுலையப்பா நாங்கள் ஒப்பு கொடுப்போம். உங்களுடைய இதயத்தை உங்களுடைய கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. எல்லாரும் மகிழ்ந்து சொல்லுமா, ஏசப்பா இந்த இதயத்தை நான் உங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, உமது கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. எந்த கவலையா இருக்கலாம், எந்த தேவையா இருக்கலாம், எந்த பிரச்சனையா இருக்கலாம், எல்லாத்தையும் விடுவித்து காக்கிறவர் என் தேவன். அவரை வெட்கமிடப்படுத்தாத தேவன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி கர்த்தாவே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சாமா நாங்கள் பாடுவோம். தகப்பனே நன்றி ராஜா, நன்றி அப்பா. வெற்றி உண்டு, என் வாழ்க்கையில வெற்றி உண்டு. இந்த வருடத்திலே எனக்கு வெற்றி, வெற்றி சிறந்த ஆண்டு. இந்த வருடத்திலே பெரிய வெற்றி கர்த்தர் கொடுத்தார். எல்லாரும் பாருன்னு சொல்லுவோமா, இந்த வருடத்திலே என் தேவன் ஒரு பெரிய வெற்றியை தந்திருக்கிறார். அவர் வெற்றியை தந்த தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி சொல்லுவோம், ஏசப்பா நீர் வெற்றியை தந்தீர் ஐயா, நீர் வெற்றியை தந்தீரப்பா. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாரு. அவர் உங்களை வேண்டுதலை சந்திக்கிறது. கர்த்தருக்குள்ளே நாங்கள் மகிழ்ச்சியா இருப்போம். உங்களுக்கு சோர்வு வேண்டாம், கவலை வேண்டாம், எந்த கலக்கங்களும் வேண்டாம். கர்த்தரிடத்திலே நாங்கள் மகிழ்ச்சியா இருப்போம், கர்த்தருக்குள்ளே நாங்கள் ஜீவிப்போம். அவர் வசனத்திற்கு எங்களை தாழ்த்துவோம். அந்த வசனத்தை மீறி நாங்கள் போகக்கூடாது. அந்த வசனத்தை நாங்கள் பற்றி பிடித்துக் கொள்வோம். பிரியமானவர்களே, இந்த காலை பொழுதுலேப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் அவருடைய முகத்தை நாங்கள் பார்ப்போம். எங்களுக்கு ஒவ்வொன்றும் வேண்டாம் வாழ்க்கையிலே, உலகம் வேண்டாம் ஐயா, எல்லாம் மாயை மாயை. நீர் ஒருவரே போதும் ஐயா. அவரை நோக்கி பார்ப்போம், அவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ராஜா, நன்றி அப்பா. Thank you.
வெற்றி உண்டு தகப்பனே. கிறிஸ்துவுக்குள்ளே வெற்றி உண்டு அப்பா. ஹல்லேலூயா. கர்த்தருக்குள்ளே எங்கு சென்றாலும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு தகப்பனே. எங்களோட வாழ்க்கையிலே தோல்வி இல்லை, தோல்வி இல்லை ராஜா. வெற்றி உண்டு. நாங்கள் எங்கு சென்றாலும் நாங்கள் கால் பிடிக்கும் தேசமெல்லாம் கர்த்தருக்கு சொந்தம். வேதம் சொல்வது அதே போல கர்த்தருக்குள்ளே எங்கு சென்றாலும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, விடுதலை உண்டு. எல்லா கட்டுக்கள் உடைக்கப்படுகிற நேரம் பாடனால் மட்டும் போதாது. கர்த்தர் தாமே உங்களோடு சாத்தான் அதிகாரம் எல்லாம் உடைக்கிறது. பிரச்சனையை கொண்டு வருகிற சாத்தான் இந்த இடத்துல இயேசுவின் நாமத்தினாலே அகன்று போகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா கட்டுக்களும் இயேசுவின் நாமத்தினாலே தகர்ந்து போகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமம் ஒன்றே போதும். அந்த நாமம் ஜீவனுள்ள நாமம். ஹல்லேலூயா. அந்த கர்த்தர் நாமத்தை நாங்கள் தரிக்கப்பட்டவர்களாக இந்த இடத்திலே நாங்கள் வீட்டிருக்கிறோம் ஐயா. உமது நாமத்தை நாங்கள் தரித்த பிள்ளைகள் ஆண்டவரே. நாங்களுக்கு சென்றாலும் வெற்றி உண்டு. எல்லா சாத்தான கட்டுக்கள் எல்லாம் உடைய இயேசுவின் நாமத்தினாலே மறைந்து போகிறது. நாங்கள் ஜெபிக்கிறோம் இந்த இடத்திலே. இந்த இடத்தை நீங்க நிரப்புங்கப்பா. நீங்க நிரப்புங்க தகப்பனே. அந்த கர்த்தர் நாமம் ஒன்றே போதும் ஐயா. நீங்க நிரப்புங்க தகப்பனே. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளையை நாங்கள் கொடுக்கிறோம் ராஜா. இதே கதவுகளை நாங்கள் திறந்து கொடுக்கிறோம் தகப்பனே. நாங்கள் முழுமையாக இதே கதவுகளை திறந்து கொடுக்கிறோம் ஐயா. எங்களோட வாழ்க்கையில வெற்றி உண்டு தகப்பனே. வெற்றி உண்டு ராஜா. இந்த வசனத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து எங்களை தாழ்த்துகிறோம். தேவனுடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. அந்த புதிய ஜீவனை கொடுத்தது புதிய ஆண்டுக்குள்ளே நீங்க கரம் பிடித்து அழைத்து சென்றிருக்கிறீர் ஐயா. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத அந்த பாக்கியம், எத்தனையோ பேருக்கு கிடைக்காத அந்த சலாக்கியத்தை எனக்கு கொடுத்தீர் ஐயா. எல்லாரும் கண்களை மூடி சொல்லுவோமா? ஏசப்பா, நீர் ஒரு பெரிய ஒரு பாக்கியத்தை நீங்க கொடுத்தீர் ஆண்டவரே. அந்த புதிய ஆண்டுக்குள்ளே என்னை கரத்தை பிடித்து மகனே மகனே நான் நோடி இருக்கிறேன், இந்த வாழ்க்கையிலே மகிழ்ச்சி அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்து போடப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தம் சங்கீதம் 37:4 சொன்னது போல இந்த மன மகிழ்ச்சியான ஒரு ஆண்டை உனக்கு நான் கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்தார். அந்த வாக்குத்தத்தத்தை நாங்கள் சுமந்து செல்வோம் பிரியமானவர்களே. அந்த புதிய ஆண்டுக்குள்ளே இந்த வாக்குத்தத்தத்தை கைவிட வேண்டாம். அதை நாங்கள் சுமந்து செல்வோம். மன மகிழ்ச்சி கர்த்தர் பிள்ளைகளுக்கு மன மகிழ்ச்சி எங்கு சென்றாலும் மன மகிழ்ச்சி அதை விட்டுவிட வேண்டாம். கர்த்தருடைய நாம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. நாங்கள் எவ்வளவு பிரச்சனையை தாண்டினாலும் எவ்வளவு துன்பங்கள் பாடுகளை நெருக்கினாலும் விடுதலை வெற்றி மன மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி சொல்றோம் அப்பா ஒரு வெற்றியின் ஆண்டு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சத்தமே இல்லை. ஹல்லேலூயா. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஐயா. கர்த்தருக்குள்ளே மன மகிழ்ச்சி வெற்றியின் ஆண்டு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். Oh
நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றி தகப்பனே, ஸ்தோத்திரம் சொல்வதற்கு நாம் போதாதையா, மகன் நன்றி செலுத்துவதற்கு நாம் போதாது தகப்பனே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா நீ இரக்கம் உள்ளவர், மனதுருக்கம் உடையவர் ஆண்டவரே, நீடிய சாந்தம் பொறுமை உள்ளவரப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமது பிள்ளையை அப்பா நீ விடுவித்து காத்துக்கொள்கிறவர், மன்னிக்கிறவர் ஆண்டவரே. நீ நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்தவர் ஐயா. அந்த அன்புக்கு அளவில்லை ஆண்டவரே, அந்த அன்புக்கு அளவே இல்லையப்பா. உமது பிள்ளையின் மேலே நீ வைத்த அன்புக்கு அளவே இல்லையா. உமது பிள்ளையை நீ தொட்டின் ஆண்டவரே, நீ சந்தித்தீர் ஆண்டவரே. உமது பிள்ளையின் மேலே உமது கரத்தை நீ நீட்டினீரப்பா. அந்த அன்புக்கு அளவில்லையப்பா, அந்த அன்புக்கு அளவே இல்லையப்பா. நீ மூடி சீர்த்தது கோழி தன் குஞ்சுகளை சட்டையின் மூடி மறப்பது போல அந்த பாதுகாப்பை கொடுத்து ஆண்டவரே, அந்த சட்டைகளின் கீழே பாதுகாப்பை கொடுத்து அந்த அன்பை வெளிப்படுத்துகிறவர் நீ ஒருவரே ஐயா. யாரு கைவிட்டாலும் ஆண்டவரே, உமது பிள்ளையின் மேல் என்று அக்கறை பாராட்டுகிறது, அன்பு செலுத்துகிறது ஐயா. அந்த அன்புக்கு அளவில்லை. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே, ஹல்லேலூயா, நன்றி ராஜா. அப்பா நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. அப்பா வாழ்க்கையிலே வெற்றியை தந்தவர், அந்த ஜெய கொடியை எங்களை பிடிக்க வைத்தவர் ஆண்டவரே, அதுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் கர்த்தர் நாமம் தெரிவிக்கப்பட்டு நாங்கள் எங்கு சென்றாலும் வெற்றியோடு அவரது வெற்றி கொடியை நாங்கள் பிடித்து செல்ல முடியுமானவர்கள். எங்கு சென்றாலும் அந்த வெற்றியின் கொடி, அந்த வெற்றியின் சின்னம் எங்களோடு கொண்டு இருக்கட்டும். நாங்கள் கர்த்தருடைய நாமம் தெரிவிக்கப்பட்டவர்களே, எங்கு சென்றாலும் இது தேவ ஜனங்கள், தேவனுடைய கூட்டம் என்று பிரித்தெடுக்கப்பட்ட ஜாதி. இந்த கால வேளையிலே கர்த்தரோட நச்சரிக்கும் பொழுதெல்லாம் நாங்கள் தேவனுடைய கூட்டம், நாங்கள் அதை மறந்து விடக்கூடாது. எங்கு சென்றாலும் களியாட்டங்கள், கொண்டாட்டங்கள், வேதம் சொல்ற பெரியாசற்கார் உட்கார் இடத்திலே நாங்கள் உட்காரக்கூடாது, அது மறந்துடக்கூடாது. நாங்கள் பிரித்தெடுக்கப்பட்ட ஜாதி. எங்கு சென்றாலும் வேலைகள், எங்கு சென்றாலும் போட்டாலும் போகும்போது பரவாயில்லை. இது கர்த்தருடைய நாமம் தெரிவிக்கப்பட்ட நாட்கள், இது வேற ஜனங்கள். இவர்களை பார்க்கும் பொழுது இவர்கள் வேற கூட்டம். அது ஆட்களுக்கு பிடிக்காம இருக்கலாம், சேராம இருக்கலாம். அது வேண்டாம், அது எங்களுக்கு வேண்டாம், வேண்டாம் வேண்டாம். கர்த்தருடைய நாமம் தெரிவிக்கப்பட்டவர்கள் அந்த ஜெய கொடியை பிடித்துக் கொண்டு அவர்கள் பாத சுவடுகளை பெரியோரிலிருந்து சிறியவர்கள், சின்ன பிள்ளையில இருந்து கர்த்தருடைய பாதத்தை, அந்த பாதத்தை நாங்கள் பற்றி பிடித்து அவர்கள் பாத சுவடுகள், அடிச்சுவடுகளை நாங்கள் பின்பற்றுகிறவர்களாக எங்களை மாற்றி கொடுத்தார் ஐயா. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம், அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த காலங்களிலே அப்பா நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எல்லாரும் உற்சாகமா கரங்களை தட்டி பாருங்க. கர்த்தருடைய கொடியை பிடித்துக் கொண்டு, அந்த ஜெய கொடியை பிடித்துக் கொண்டு நாங்கள் போவோம். இந்த கால வேளையில் அவரை தொடர்ந்து, அவரை பின்பற்றி உற்சாகமா பாடும், உற்சாகமா. Thank you.
புதிய வாக்குத்தத்தத்தை கொடுத்தார் என்று ஒரு புதிய ஆண்டிலே ஒரு மனமகிழ்ச்சியான ஆண்டாக அவர் மாற்றி கொடுத்தார். அது மாற்றின மாத்திரம் இல்லை, என்னை சாட்சியாக மாற்றினார். அது பெரிய மகிழ்ச்சி, அது பெரிய மகிழ்ச்சி. பிரியமானவர்களே, அது சொல்ல முடியாத மகிழ்ச்சி. அது நான் எப்படி சொல்வது, எப்படி விவரிக்க எனக்கு முடியாது, அது விவரிக்க முடியாது. என்னை ஒரு சாட்சியாக மாற்றின தேவன், அவர் ஜீவிக்கிற தேவன் அப்பா, அவர் ஜீவிக்கிற தேவன் ஐயா. ஒவ்வொருவரும் மூலியமா பேசிக் கொண்டிருக்கிற இந்த கால பொழுது ஒவ்வொருவரும் இதயத்தையும் நாங்கள் திறந்து கொடுப்போம் அப்பா. அவருடைய சத்தத்துக்கு நாங்கள் அடிபடுவோம். அவர் ஒவ்வொருவரோட இந்த கால பொழுதிலே பேசுகிறோம். இந்த புதிய ஆண்டிலே ஒரு முதலாவது ஞாயிற்றுக்கிழமை ஒருவரும் மறந்துடப்படும். முதலாவது நாள் புதிய ஆண்டிலே முதலாவது ஞாயிற்றுக்கிழமை இந்த தினவிருந்திலே நாங்கள் கலக்கி இருக்கிறோம். அவர் பேசிக் கொண்டிருக்கிற இந்த சத்தத்துக்கு நாங்கள் அடிபடுவோம். மகிழ்ச்சியாக பிள்ளைகளை மகிழ்ச்சியாக பார்க்கிறது. எங்களை கண் கலங்க விட மாட்டேன், எங்களை கண் கலங்கிறதுக்கு அவர் விடுவதில்லை. நாங்கள் அவர் எங்களுக்குள்ளே இருக்கிறார், எங்களுக்குள்ளே ஜீவிக்கிறது. முதல் பிள்ளைகள் எங்கு சென்றாலும் வெற்றி, விடுதலை, மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. ஒரு மகிழ்ச்சியான ஆண்டாக மாற்றி கொடுத்தீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரமாக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா. எல்லாரும் நாங்கள் பாடுவோம், அவரை நோக்கி பார்ப்போம், அவரை மாற்றும் நாங்கள் இந்த வழியை நோக்கி பார்ப்போம். அப்பா, இவர்களோடு இருக்கிறப்பா, உண்மை நான் நேசிக்கிறேன் அப்பா, நானுமே நேசிக்கிறேன். பைபிளாக வாழ்க்கை சொல்லும், நானுமே நேசிக்கிறேன் அப்பா, நானுமே நேசிக்கிறேன் தகப்பனே. நீர் என்னை கைவிட மாட்டேன், யார் கைவிட்டாலும் என்னை கைவிட மாட்டேன். நான் உங்களை தட்டி முழுக்க பிடிச்சிருக்கிறேன் ஐயா. நானுமே நேசிக்கிறேன் தகப்பனே. மாத்திரம் சொல்லுவோம், வாயில சொல்லுவோம், ஏசப்பா நானுமே நேசிக்கிறேன் அப்பா. நான் என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் மன்னிக்கிறது அவர். ஒரு பாவத்திலே விழுந்து கேட்போம், அப்பா நான் ஒரு பாவி, என்னை தொட்டீர் ஐயா, என்னை தொட்டீர் ஐயா. ஹல்லேலூயா. நானுமே நேசிக்கிறேன் ஐயா, உண்மை நேசிக்கிறேன் அப்பா. அந்த பாதத்திலே விழுவோம் பிரியமானவர்கள். இந்த வேளையிலே விழுவோம் அவர் பாதத்திலே விழுந்து கேட்போம், அப்பா நானுமே நேசிக்கிறேன் அப்பா, உண்மை நேசிக்கிறேன் அப்பா. எல்லாரும் சொல்லுவோம், அப்பா உம்மாலே விடுதலை உண்டு. அவர் பாடணும், தேவையை சந்திக்கிறது. பைபிள் வாசித்தோம் காலையில, அந்த வசனம் சொல்லு, லாபத்தையும் விடு, அவர் நீதிமானை தள்ளாட விட மாட்டார். வாசித்த சங்கீத பகுதி நீ பேசிக்கொண்டிருக்கிறேன், நீ பேசிக்கொண்டிருக்கிறேன் இந்த காலவழியிலேப்பா. நன்றி தகப்பனே, ஸ்தோத்திரம். எல்லாரும் கண்களை மூடி நாங்கள் பாடுவோம், அப்பா உண்மை நான் நேசிக்கிறேன்,
நானுமே நேசிக்கிறேன் என்று பாடுவோம். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், கண்களை மூடி சொல்லுவோம். பா அங்க இங்கு பார்க்காதவர்கள் கண்களை மூடி அவரே நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஐயா. நான் நேசிக்கிறேன், உண்மை நான் நேசிக்கிறேன் தாப்பே. துக்கம் நீங்கும், துயரம் நீங்கும், வியாதி நீங்கும், வறுமை நீங்கும். அவரை நாங்கள் நேசிக்க 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 எங்களோட வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாறுதல், பெரிய வெற்றி. பாடலாம், அப்பா துக்கம் நீங்கும், துயரம் நீங்கும், துன்பம் நீங்கும். உமது பாதத்திலே நான் நிற்கும் பொழுது, உமது பாதத்திலே நான் நிற்கும் பொழுது ஐயா, துக்கம் இல்லை, துயரம் இல்லை, வேதனை இல்லை, கண்ணீர் இல்லை, கலக்கம் இல்லை, வியாதி இல்லை. எல்லாவற்றையும் நீக்கினவர் நீ ஒருவே, நீர் ஒருவரே. உமாட மாத்திரம் கூடும் ராஜா, எல்லாவற்றையும் சந்திக்க
இருக்கிற தேவன் என் தேவன் பெரியவர், என் தேவன் பெரியவர், அதிசயமானவர், அற்புதமானவர், ஆலோசனை கர்த்தர், முன்கூட்டியே எல்லாவற்றையும் திட்டமிட்டு செய்வார். நாங்கள் நிற்கிறதுக்கு, நாங்கள் கேட்கிறதுக்கு மேலாக கொடுக்கிறவர் என் தேவன். அவர் பெரியவர். பிள்ளைகள் கைகளை ஏந்தி நிற்கிறோம் ஐயா, நாங்கள் கரங்களை ஏந்தி நிற்கிறோம். இந்த வேளையிலே இயேசுப்பா, இந்த தேவையை சந்தியும் ஐயா, தேவையை சந்திக்கப்படட்டும். இந்த வேளையிலேப்பா பிள்ளைகள் இதயத்தில் இருக்கிற கிணக்கங்கள் வேதனைகளை